தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக மாறிவிட்டதால் தமிழ்நாட்டிற்கு என்எல்சி நிறுவனத்தின் உதவி தேவையில்லை என்று கூறியுள்ள பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி. நிதி நெருக்கடி இருக்கும் இந்த சூழலில் சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தடுப்பணைகள் அல்லது நெல் குடோன்கள் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு மின்சாரம் தேவைப்பட்டது. இன்னைக்கு பீக் சம்மரில் கூட தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை 21,000 மெகாவாட் தான். ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய இப்போ மின்சாரம் தனியார் மற்றும் அரசு துறையில் 36,000 மெகாவாட்டு அதிகமாக இருக்கிறது. மின்மிகை மாநிலமாக ஆகிவிட்டோம். இனிமேல் என்எல்சியோட அதில் பங்கு பார்த்தீங்கன்னா 2,000 மெகாவாட் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த என்எல்சியே நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்த என்எல்சி 1300 கோடி கிட்ட அவங்களுடைய வருமானம் வருது. அந்த அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் ஒரிசா, மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் தான் அவங்க அதை டெவலப் பண்ண வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு கொடுக்கறது இல்லை. அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு வச்சு நமக்கு தடுப்பணைகள் கட்டி கொடுக்க சொல்லுங்க, இல்ல நெல் அந்த கோடவுன் கட்டி கொடுக்க சொல்லுங்க. நம்ம கிட்ட காசு இல்லை, நிதி நிலைமை நெருக்கடின்னு சொல்ற அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க கட்டி கொடுக்கணும் தடுப்பணைகள். அதை அவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும்.